Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa'a واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என் மீதும் உங்கள் மீதும் செய்த அளப்பெரிய அருள், ஒரு நன்மையான ஒரு காரியத்தை செய்துவிட்டு இன்னும் ஒரு நன்மையான ஒரு காரியத்தை செய்வதற்காக அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான மாதங்களில் ஒரு மாதமாகிய முஹர்ரத்துடைய மாதத்தில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடமாகிய மஸ்ஜிதிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் பற்றி கேட்கவும் பேசவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்குமே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். இது அல்லாஹு தாலா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா இப்படியான சந்தர்ப்பங்களை இந்த உலகத்திலே கொடுத்து கொண்டிருப்பான் என்பதை மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் இப்போது இருக்குகின்ற மாதம் என்பது ஒரு உயர்ந்த, ஒரு உயர்வான, ஒரு சிறப்பான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலங்கள் என்பது இது அல்லாஹுவால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்று சொல்லுகின்ற இந்த கலண்டரில் நாட்களை குறைக்கலாம், கூட்டலாம். அதனால தான் பிப்ரவரியில 28 உருவாக்கி இருப்பாங்க. ஏனைய மாதங்கள்ல 31 என்ன செஞ்சிருப்பாங்க, உருவாக்கி இருப்பாங்க. இது மனிதன் இந்த உலகத்தில் உருவாக்கி கொண்ட நாட்காட்டியில் அவனுடைய சிந்தனை, அவனுடைய கையாடல்கள் இருக்கிறது. ஆனா காலத்தை பொறுத்த மட்டில், இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் 13வது மாதம் அப்படின்னு உலகத்துல கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் 12வது மாதம் அப்படின்னு கிடையாது. 11 அல்லது 13 அப்படின்னு உலகத்துல கிடையாது. ஏனென்றால் இது அல்லாஹு தாலா உருவாக்கினது. அதனாலதான் அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சூரத்துல் தௌபா 9வது அத்தியாயம் 36வது வசனம், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரம் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹு தாலா இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து இந்த மாதத்தை அல்லாஹு தாலா 12ஆக அல்லாஹு தாலா கணக்கிட்டான். அதனாலதான் இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அமல்களையும் படித்து கொடுத்த ரசூலுல்லாஹ்
தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, வராசத்து, உலக வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை, நியாயம், அநியாயம், நீதி, நியாயம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு இபாதத்தை கற்றுக் கொடுக்காமல் அப்படியே வைத்திருந்தார்கள். தன்னுடைய மரணம் சமீபமான போதுதான் அந்த வணக்கத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். ஹுது அன்னி மனாசிக்கக்கும், எனக்கிட்ட இருந்து நீங்க ஹஜ்ஜ படிச்சு கொள்ளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார்கள். அறிவிப்பு செய்த போதுதான் அத்துணை சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் ஒன்று திரண்டார்கள். அந்த ஒன்று திரண்ட அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு உபன்யாசம் செய்தார்களே, அரஃபாவுடைய மைதானத்தில் ஒரு உரை நிகழ்த்தினார்களே, அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்துகிற போது 4406வது செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, இன்னல்லாஹ கத் இஸ்தத்ரக கஹையத்தி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் அஸ்ஸனஹ 12 ஷஹரன். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஆரம்பித்தார்கள் தெரியுமா? மனித உரிமைகளை பற்றி பேசுவதற்கு முன்னர், மனிதனுக்கு செய்கின்ற அநியாயத்தை பற்றி பேசுவதற்கு முன்னர், மக்கமா நகரத்தின் சிறப்பை பற்றி சொல்வதற்கு முன்னர், அரஃபாவுடைய சிறப்பை பற்றி சொல்வதற்கு முன்னர், ஹஜ்ஜுடைய மாதத்தை பற்றி சொல்வதற்கு முன்னர், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் தன்னுடைய உரையை ஆரம்பிக்குகின்ற போது அல்லாஹு தஆலா வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து ஒரு வருஷத்தை அல்லாஹ் 12ஆக கணக்கிட்டான் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உபன்யாசத்தை ஆரம்பித்தார்கள். அப்படி என்றால் காலம் என்பது, நேரம் என்பது எவ்வளவு புனிதமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹு தஆலா நானும் நீங்களும் இருக்கின்ற இந்த மாதம் என்பது மிக சிறப்பான ஒரு மாதம். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்களை அல்லாஹ் சங்கைப்படுத்தினான். அல்லாஹ் சங்கைப்படுத்தியது எவ்வளவு சங்கையானதாக இருக்கும், அல்லாஹ் சிறப்பாக்கியது எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும், அல்லாஹ் உயர்வாக்கியது எவ்வளவு உயர்வானதாக இருக்கும். ரமலானுக்கு கூட அல்லாஹு தஆலா இந்த இடத்தை கொடுக்கவில்லை. ரமலான் சிறந்தது, அது 1000 மாதங்களை விடவும் சிறப்பான ஒரு நாள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதத்தை சங்கையான மாதமாக அல்லாஹ் ஆக்கினானே. அந்த சங்கையான மாதம் என்பது அதிலே துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதமும் அல்லாஹு தஆலா சங்கையாக்கிய மாதம். அதனாலதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்தின் 32வது வசனத்திலே அல்லாஹு தஆலா வமை யுஅzzim ஷாயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அல்லாஹ்வுடைய சின்னங்களை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகிறார்களோ அது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்குகின்ற இறையச்சத்தின் வெளிப்பாடு அப்படி என்று சொல்லுகிறான். முஹர்ரம் மாதம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய அல்லாஹ்வுடைய சின்னம், ஹஜ்ஜுடைய மாதம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய அல்லாஹ்வுடைய சின்னம், ரஜபுடைய மாதம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய அல்லாஹ்வுடைய சின்னம், துல்காதாவுடைய மாதம் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்திய அல்லாஹ்வுடைய சின்னம், மக்கமா நகரத்திலே உள்ள காபத்துல்லா அல்லாஹ்வுடைய சின்னம், மதீனா நகரத்திலே உள்ள மஸ்ஜிதுன் நபவி அல்லாஹ்வுடைய சின்னம், இந்த பூமியிலே உள்ள பைத்துல் மக்தஸ் அல்லாஹ்வுடைய சின்னம், இந்த மினாவுலே உள்ள அந்த முஸ்தலிஃபாவுலே உள்ள அந்த அரஃபா இடங்கள் அது அல்லாஹ்வுடைய சின்னம். அதை இந்த உலகத்தில் யார் கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா? அந்த உள்ளத்தில் இறையச்சம் உள்ளவர்கள் தான் கண்ணியப்படுத்துவார்கள். நம்ம இந்த மாசத்தை கண்ணியப்படுத்தணுமா? இந்த மாசத்தில் பாவம் செய்யக்கூடாது. இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான். ரமலானில் எப்படியெல்லாம் நாங்கள் கண்ணியமாக நடந்து கொண்டோமோ, பாவத்திலே இருந்து ஓரமாகினோமோ, பாவத்திலே இருந்து தூரமாகினோமோ, இறைவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்தினோமோ, இறையச்சத்தை எப்படி அதிகப்படுத்திக் கொண்டோமோ, இறைவனுடைய குர்ஆனை ஓதுவதில் எப்படி அலாதியான ஒரு இன்பத்தை கண்டோமோ, சுன்னத்தான ஃபர்லான காரண காரியங்களில் போட்டி போட்டி எப்படி செய்தோமோ, சதக்காக்கள் எப்படி நாங்கள் அந்த காலத்தில் தேடி தேடி கொடுத்தோமோ, எப்படி இஸ்திக்பார் செய்தோமோ, எப்படி தஹஜ்ஜுடைய தொழுகைகளை தொழுதோமோ, எப்படி கியாமுல் லைலை நின்று வணங்கினோமோ, அதை விடவும் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்திய சங்கையாக்கிய இந்த மாதத்தில் நானும் நீங்களும் அதை சங்கைப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதை கண்ணியப்படுத்தாட்டியும் பரவாயில்லை, அதை கேவலப்படுத்தாம இருக்கணும். இந்த மாதத்தை கேவலப்படுத்தாமல் இருக்க வேண்டும். நிறைய பேர் இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லித்தராத பித்அத்தான காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். சின்ன பிள்ளைகளை எல்லாம், ஓதுகின்ற பிள்ளைகளை எல்லாம்
வீடு வீடாக ரோட்டு ரோட்டாக கொடிச்சிலைகளை ஏந்தி கொண்டு இது முஹர்ரத்துடைய மாதம் அப்படி என்று சொல்லி புது வருஷ கொண்டாட்டம் செய்கின்ற ஒரு கலாச்சாரம் இந்த சமூகத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல எல்லாத்தையும் சொல்லி தந்தாங்க. யூதன் உருவாக்கிய, கிறிஸ்தவர்கள் உருவாக்கிய அந்த புது வருட கொண்டாட்டம் நல்லா இருக்குது. ரசூலுல்லாஹ் தடுத்த வேண்டாம் என்ற அந்த சுன்னாவை நாம் விடுவது கஷ்டமாக இருக்கிறது. ஒரு யூதன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு கேவலமாக சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கிறான். முஸ்லிம்ல அரபு இலக்கத்திலே 262வது செய்தி. கால லனா அல் முஷ்ரிகூன், முஷ்ரிக்குங்கள் எங்கள்கிட்ட சொன்னாங்க, இன்னி அரா சாஹிபக்கும் யுஅல்லிமுக்கும் ஹத்தா யுஅல்லிமக்குமுல் கிராஅத, உங்களோட ரசூல் உங்களோட நபி ஒன்றையுமே உடலியப்பா, உங்களுக்கு எப்படி டாய்லெட் போறது, எப்படி நீங்க மலங்கழிக்கிறது, அதையெல்லாம் உங்களோட ரசூல் சொல்லி தந்திருக்கிறாரே அப்படின்னு சிறப்பா சொல்லல, ஒரு கேவலமாக சொன்னான். உங்களோட நபி உங்களோட ரசூல் எப்படி ஒரு மனுஷன் மலங்கழிக்கிற அப்படின்னு எல்லாம் சொல்லி தந்திருக்கிறாரே அப்படி என்று ஒரு யூதன், ஒரு இணை வைப்பாளன் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொன்ன போது, அந்த நேரத்தில் ஈமானிய உள்ளங்கள் அல்லவா, இறை தூதரை இந்த உலகத்தில் கண்ணால் கண்டு பின்பற்றிய அந்த உயர்ந்த ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் அல்லவா, அப்போது சொன்னார்கள், ஃபகால அஜல், ஆமாடா, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் எங்களுக்கு எல்லாத்தையும் படித்து தந்தார்கள். இன்னஹு நஹானா ஐயஸ்தஞ்சிய அஹதுனா பியமீனிஹி, எங்கள்ல யாராவது ஒருவர் இயற்கை தேவைக்கு போனா வலது கையால் அதை சுத்தம் செய்யக்கூடாது என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு படித்து தந்தார்கள். நாங்கள் தொழுகின்ற காபாவை முன்னோக்கி 1க்கு 2க்கு போக கூடாது என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதையெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எதையுமே விடல தோழர்களே. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல சொன்னது அப்படியே இருக்கிறது. அதை நம்ம செஞ்சு இந்த காலத்துல அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இந்த நாட்களையும் மாதங்களையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்றைக்கு முஹர்ரம் வந்துட்டுமுண்டா ஃபேஸ்புக்கை பார்க்க இயலாது, ஸ்டேட்டஸை பார்க்க இயலாது, வாட்ஸ்அப்பை பார்க்க இயலாது, ஆள் மாறி ஆள் அனுப்பி கொள்றாங்க ஹேப்பி நியூ இயர். அதே கொப்பி, அதே ஜனவரி, அதே புது வருட கொண்டாட்டம் முஸ்லிம் சமூகத்தில் கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். நவுது பில்லாஹி மின்ஹா, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்கிறாங்க ரசூலுல்லாஹ். புது வருஷம் என்பது கொண்டாடுறதுக்கு அல்ல தோழர்களே, முஹர்ரம் என்பது கொண்டாடுறதுக்கு அல்ல. எங்களை பற்றி நாங்கள் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக, நாங்கள் சென்ற வருடத்தில் செய்த பாவங்கள் என்ன, நாங்கள் எங்களுக்கு செய்து கொண்ட அநியாயங்கள் என்ன, நாங்கள் இந்த பூமியில் இறைவனுக்கு எதிராக செய்த போராட்டங்கள் என்ன, எங்களுடைய வாழ்க்கைகளில் செய்த இபாதத்துக்கள் என்ன, ஓதிய குர்ஆன்கள் என்ன. ஒரு வருஷத்தை நான் கழித்திருக்கிறேன். நான் இந்த உலகத்திலே இருந்து கபருக்கு கிட்டவாகி இருக்கிறேன். என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தின் நிலைமைகள் எப்படி இருக்கிறது, மார்க்கப்பட்டு உள்ள மனிதனாக நான் இருக்கிறேனா, யாருக்கும் அநியாயம் உடலாலோ உள்ளத்தாலோ இடத்தாலோ பொருளாலோ நான் செய்திருக்கிறேனா, அவர்களுக்கு இடத்தில் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேனா, என்னுடைய உலக வாழ்வை முடித்துக் கொண்டு மறுமையுடைய வாழ்வுக்கு நான் தயாராகின்ற 365 நாட்களை நான் கழித்திருக்கிறேன். இப்போது ஒரு வருஷம் என்னிலே இருந்து கழிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு 33 வருஷம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்ற அந்த கலண்டர் அடிப்படையில எனக்கு 33 வருஷம் என்றால், இந்த முஹர்ரம், இந்த இஸ்லாமிய கலண்டர் ஹிஜ்ரா அடிப்படையில் எனக்கு 34 வயது என்பது அர்த்தம். 34 ஜனவரி பிப்ரவரி என்று கணக்கு பார்த்தால் இஸ்லாமிய இந்த முஹர்ரம் ரஜப் என்று சொல்லுகின்ற இந்த ஹிஜ்ரா கலண்டர் அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு 33 வயது அல்ல, உங்களுக்கு 34 வயதாகிவிட்டது என்பது அடையாளம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதை பத்தி நம்மள முஹாசபத்து நஃப்ஸ், எங்கட உள்ளத்தோடு ஒரு உரையாடல் செய்வதற்குத்தான்
இந்த மாசமே தவிர இதை கொண்டாடுறதுக்கோ, கொடிச்சீலைகள் குத்துவதற்கோ, அல்லது கத்தங்கள் ஓதுவதற்கோ, கந்தூரிகள் கொடுப்பதற்கோ ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போனாரு அதனால அந்த ஹிஜ்ரத்துக்கு என்று ஒரு மகிமை கொடுப்பதற்கோ அல்ல. மொத்தத்துல சொல்ல போனா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் முஹர்ரத்துடைய மாதத்தில போகவும் இல்லை. ரசூலுல்லாஹ் போனது ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தில, முஹர்ரத்துடைய மாதத்தில ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போவதற்கான ஏற்பாடுகள் செய்தார்களே தவிர ஹிஜ்ரத்தை கூட ரசூலுல்லாஹ் போகவில்லை. அப்படி என்றால் இந்த முஹர்ரம் எப்படி வந்தது? ஏதாவது ஒரு மாசத்தை முன்னால எடுக்கணுமே. அப்பதான் சஹாபாக்கள் மசூரா செய்து முஹர்ரம் முதலாவது மாதம் அப்படி என்று இந்த சமூகத்துக்கு ஒரு நாட்காட்டியை உருவாக்குவதற்காக இந்த முஹர்ரத்தை அடையாளப்படுத்தினார்களே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. உமர்லாவுடைய காலத்துல சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற போது உமர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், எங்களுக்கு என்று ஏதாவது காலங்களை குறித்து கொள்வதற்காக ஒரு தீயதி வேணும் தானே, அதுக்கு நாங்க எதுல இருந்து இந்த வருஷத்தை கணக்கெடுக்கிறது என்று கேட்டாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்தை வைத்து எடுத்துக்கொள்வோம் அப்படி என்பாங்க. அப்ப அதுக்கு முதல் ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத் எப்படி கணக்கிடப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயசுல நுபுவத்து கிடைத்தது என்றால் அன்றைய காலத்தின் கணக்கின் அடிப்படையில யானை வருடம் 40வது வருஷம். ரசூலுல்லாஹ் 63 வயதுல மௌத்தாகினார்கள் என்றால் அன்றைய காலத்தின் கணிப்பீட்டின் அடிப்படையில் யானை வருடம் 63வது வருஷத்துல ரசூலுல்லாஹ் மௌத்தாயினாங்க. ஏண்டா ரசூலுல்லாஹ் பிறக்கக்குள்ளதானே யானைப்படையுடைய நிகழ்வு நடந்தது. சஹாபாக்கள் அப்படித்தான் கணித்து வந்தாங்க. அதுக்கு பிறகு உமர்ல அவர்கள் மசூரா பண்ணுகிற போது அந்த மசூராவிலே சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த ஹிஜ்ரத்தை வைத்து நம்ம என்ன செய்வோம், வருஷத்தை கணக்கெடுப்போம் அப்படி என்று. அப்பதான் உமர்ல அவர்கள் சொன்னாங்க, அல் ஹிஜ்ரா ஃபர்ரகத் பைனல் ஹக்கி வல் பாத்தில் ஃபஅர்ரிஹ் பிஹா என்றாங்க. இந்த ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலே உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை காட்டிய, மக்கள் எல்லாம் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலே உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை பிரித்து காட்டியது. அதுல இருந்து இந்த வருஷத்தை கணக்கெடுப்போம் என்று அன்றையிலிருந்து தான் இந்த ஹிஜ்ரத்துடைய கலண்டர் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். சொல்ல போனா இஸ்லாமிய வரலாற்றுல இன்றைக்கு நம்ம சொல்றோம் தானே, இந்த 1448 இப்போது ஹிஜ்ரி 1448 ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய ஹிஜ்ரத்து போவதற்கு முன்னர் மக்காவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல மக்காவுல இருந்த நேரத்துல 3 ஹிஜ்ரத்துக்கள் போயிருக்கிறாங்க. அதுல ஒன்று சஹாபாக்கள் அபிசினியாவுக்கு போனாங்களே, அதுதான் இஸ்லாத்துல நடந்த முதலாவது ஹிஜ்ரத். அதுக்கு பிறகு ஹபஷாக்கு போனாங்களே, அது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த 2வது ஹிஜ்ரத். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனாங்களே, மக்காவுல அந்த சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நேரத்துல தாய்வு மக்களுக்கு போய் இஸ்லாத்தை சொல்லுவோம் என்று போனாங்களே, அது இஸ்லாமிய வரலாற்றில் 3வது ஹிஜ்ரத். 4வது ஹிஜ்ரத்து தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்தாங்களே, அது 4வது ஹிஜ்ரத் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நாளிகை இந்த தகவலை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு இந்த மாதம் நம்மளை ஒரு பரிசோதனை செய்து கொள்வதற்காக, சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு மாதம். எதிர்காலத்துல எப்படி திட்டமிடலாம், போன காலத்துல போன வருஷத்துல விட்ட அந்த எங்கட வாழ்க்கையில விட்ட நல்ல விஷயங்கள், நல்ல இபாதத்துக்கள், நல்ல தௌபாக்கள், நல்ல திக்ருகள், ஓதாமல் விட்ட குர்ஆன்கள், இப்ப நம்ம ஒரு வருஷத்தை கழிச்சிருக்கிறோம், கபருக்கு கிட்டவாயிருக்கிறோம். அடுத்த வருஷம் உசுறு இருக்குமா இல்லையா என்று தெரியாது, அடுத்த மாதம் உசுறு இருக்குமா இல்லையா என்று தெரியாது. அடுத்த வருஷத்தை நாங்க இபாதத்தோடு மார்க்கத்தோடு நல்ல ஹலாலான அந்த விஷயங்களோடு கொண்டு போவதற்காகத்தான் இதை யோசிக்க வேண்டுமே தவிர அது அல்லாம வேற சிந்தனைகளோடு ஷியாக்களுடைய சிந்தனை தாக்கத்தோடு இந்த காலத்தை கழித்துக் கொள்ள கூடாது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க. 5955வது செய்தி, சஹீஹ் அல் ஜாமி என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே சஹீஹாக பதிவு செய்யப்பட்ட செய்தி. மன் அஹப்ப அன் தசுர்ரஹு ஸஹீஃபதஹு, யார் ஒருவர் நாளை மறுமையில் தன்னுடைய பட்டோலையை நல்லதாக சந்தோஷமானதாக காண வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ, ஃபல் யுக்ஸிர் ஃபீஹா மினல் இஸ்திக்ஃபார், அவர்கள் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்திக்ஃபாரை எடுத்துக் கொள்ளட்டும் என்றார்கள். நாளை மறுமையில்
தன்னுடைய பட்டோலையை சந்தோஷமாக பார்க்க வேண்டும் என்று யாராவது ஆசைப்பட்டால் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் உயிருள்ள காலத்தில் அதிகமான இஸ்திக்பார்களை எடுத்துக்கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இஸ்திக்பாரும் இஹ்லாஸும் மிக பிரதானமான ஒன்று. இந்த உலக வாழ்வுடைய உயர்வுக்கும் மர்மையுடைய வாழ்வுடைய மன்னிப்புக்கும் இந்த இஸ்திக்பாரும் இந்த இஹ்லாஸும் மிகப்பெரிய கட்டுச்சாதகம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமிதியில 2325வது ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஸலாத்தத்துன் உக்ஸிமு அலைஹின்ன, நான் 3 விடயத்தில் நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் 3 விடயத்தில் சத்தியமாக 3 விஷயங்களின் மீது நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், கேளுங்கள். வஉஹத்திதுக்கும் ஹதீஸன் ஃபஹ்ஃபதுஹு, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன், அதை நீங்கள் மனனமிட்டுக் கொள்ளுங்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளுடைய யதார்த்தமும் அர்த்தமும் புரிகிறதா? நான் 3 விடயங்களில் சத்தியம் செய்து சொல்கிறேன், நல்ல முறையில் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், அந்த செய்தியை நீங்கள் எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகத்தின், எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே கொடுக்குகின்ற தான தர்மத்தின் ஊடாக அவனுடைய சொத்துக்களோ பொருளாதாரங்களோ குறைந்து விடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். எந்த ஒரு மனிதனும் இன்னும் ஒரு மனிதனுக்கு கொடுக்குகின்ற சதக்காக்கள் தான தர்மங்கள் நிச்சயமாக குறைந்து விட போவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா துலிம அபுதுன் மதுலிமத்தன் ஃபஸபர அலைஹா இல்லா ஜாதஹுல்லாஹு இஸ்ஸா. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டு அந்த மனிதன், அந்த அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதன் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை உயர்த்தாமல் இருக்க மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா ஃபத்தஹ அபுதுன் பாப மஸ்அலத்தின் இல்லா ஃபத்தஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின். எந்த ஒரு மனிதன் யாசகம் கேட்குகின்ற வாசலை திறந்து விடுகிறானோ அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவனுக்கு வறுமையுடைய வாசலை திறந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சத்தியமிட்டு சொன்னார்கள். அதிலே ஒரு சத்தியம், நிச்சயமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குகின்ற எந்த ஒரு தான தர்மமும் உங்களுடைய பொருளாதாரத்தை குறைத்து விடாது. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒரு மனிதன் அநியாயம் இழைக்கப்பட்டால் அவன் அந்த அநியாயத்தில் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தாமல் இருக்க மாட்டான் என்று சத்தியமிட்டு சொல்கிறேன். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வறுமை கஷ்டம் போன்ற விஷயங்களின் ஊடாக இல்லாமல் மாத்திரம் வேறு தேவைக்கெல்லாம் காணுகின்றவர்களிடத்தில் கையேந்துகின்ற அந்த வாசலை திறந்து விடுகிறானோ அல்லாஹ் அவனுக்கு இந்த ஃபக்ர் என்று சொல்லுகின்ற வறுமை என்று சொல்லுகின்ற வாசலை அல்லாஹ் திறந்து விடுவான் என்று நான் சத்தியம் செய்து கூறுகிறேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹத்திதுக்கும் ஹதீஸன் ஃபஹ்ஃபதுஹு, 3 விஷயங்களை நான் உங்களுக்கு 4 விஷயங்களை நான் சொல்லுகிறேன், அவைகளை நீங்கள் பாடமிட்டுக் கொள்ளுங்கள், மனனம் செய்து கொள்ளுங்கள். அதிலே ஒன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால இன்னமத் துன்யா லிஅர்பஅத்தி நஃபர், இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் வாழுகின்ற மனிதர்களை எல்லாம் 4 சாராருக்குள் நாங்கள் கொண்டு வரலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் வாழுகின்ற அத்துணை பேரும் 4 வகை மனிதர்களாக இருப்பார்கள். அதிலே ஒன்றுதான் வஅப்தின் ரஸகஹுல்லாஹு மாலன் வ இல்மன், அல்லாஹ் தஆலா அதிலே ஒரு சாராருக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்தான், அல்லாஹ் தஆலா அறிவை கொடுத்தான். வஹுவ யத்தகி ரப்பஹு ஃபீஹி, அந்த பொருளாதாரத்தின் ஊடாக அந்த அறிவின் ஊடாக அந்த அடியான் அல்லாஹுவை பயப்பட்டான், அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்தான். வயஸிலு ஃபீஹி ரஹிமஹு, அவன் குடும்ப உறவுகளை அந்த அறிவின் ஊடாக பொருளாதாரத்தின் ஊடாக அவன் சேர்த்து கொண்டான். வயஅலமு லில்லாஹி ஃபீஹி ஹக்கன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை பயன்படுத்தி அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை பயன்படுத்தி அந்த பொருளாதாரத்துக்கு தேவையான இறைவன் கடமையாக்கிய
சதக்காக்களையும் ஜகாத்துக்களையும் அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற போது கொடுத்து வந்தான். ஃபஹாதா பி அஃதலில் மனாசில், இந்த உலகத்திலே உள்ள மனிதர்களின் அந்தஸ்துகளில் மிகச்சிறந்த ஒரு மனிதன் இந்த மனிதன் தான் என்றார்கள். பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு, அறிவும் கொடுக்கப்பட்டு, அல்லாஹுவை பயந்து, உறவுகளை சேர்ந்து வாழ்ந்து, தன்னுடைய அறிவை கொண்டு தன்னிடத்திலே இருக்குகின்ற பொருளாதாரத்துக்கான சதக்காக்களையும் ஜக்காத்துக்களையும் கணக்கு பார்த்து எந்த மனிதன் கொடுக்கிறானோ அவன் தான் இந்த உலகத்தில் உயர்வான நிலையை பெற்றவன் ஒரு சாரார் என்றார்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஅபுதின், இன்னமொரு சாரார் ரஸகஹுல்லாஹு இல்மன், அல்லாஹ் தஆலா அவனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். வலம் யர்ஸுகுஹு மாலன், அல்லாஹ் அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை, அறிவு ஆற்றல் மாத்திரம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வம் செழிப்பு பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை. ஃபஹுவ சாதிகுன் நிய்யா, அவன் உண்மையான எண்ணத்தோடு சுத்தமான நியத்தோடு யகூல், அவன் சொல்லுகிறான், லவ் அன்னலி மாலன் லஅமில்து பி அமலி ஃபுலான், எனக்கும் பொருளாதாரம் தரப்பட்டு இருக்குமாக இருந்தால், இதோ இந்த பொருளாதாரம் சொத்து சுகம் கொடுக்கப்பட்ட மனிதனை போல நானும் நிச்சயமாக அந்த பொருளாதாரத்தை இறைவனுடைய பாதையில் கழித்திருப்பேன். அப்படி என்று அறிவு கொடுக்கப்பட்ட மனிதன், பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட அறிவு கொடுக்கப்பட்ட உயர்ந்த இடத்திலே இருக்குகின்ற அந்த மனிதனை பார்த்து நல்ல எண்ணம் வைத்தால், இஹ்லாஸான எண்ணம் அவனிடத்திலே இருக்குமாக இருந்தால், ஃபஅஜ்ருஹுமா ஸவா, அந்த இரண்டு சாராரும் ஒரே இடத்தில் உள்ளவர்கள் தான். பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு, அறிவும் கொடுக்கப்பட்டு, அல்லாஹுவை பயந்து, உறவுகளை சேர்ந்து அந்த பொருளாதாரத்துக்கான உரிமைகளை கொடுத்து வாழுகின்ற மனிதனும், அறிவு மாத்திரம் கிடைக்கப்பட்டு அல்லாஹுவை பயந்து பொருளாதாரம் கிடைத்த நல்ல மனிதனை பார்த்து அது மாதிரி எனக்கும் கிடைத்தால் நான் இப்படி இருப்பேனே என்று நினைக்குகின்ற மனிதனும் உயர்வான இடத்திலே இருக்கிறார்கள். இரண்டாவது சாரார். மூன்றாவது சாரார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஅபுதின் ரஸகஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சொத்தை கொடுத்தான். வலம் யர்ஸுகுஹு இல்மன், அறிவை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. யஹ்பிது ஃபி மாலிஹி பிகைரி இல்ம், அறிவு இல்லாம தனக்கு கிடைத்த பொருளாதாரத்தை கண்ட நின்ற மாதிரி அல்லாஹ்வை மறந்து பாவத்துக்காக, அநியாயத்துக்காக, இந்த உலகத்தின் ஆடம்பர வாழ்வுக்காக, இந்த உலகத்தின் பாவத்துக்காக அந்த பொருளாதாரத்தை சிலவழிக்குகின்ற மனிதன் லா யத்தகி ஃபீஹி ரப்பா, அதை கொண்டு அவன் அல்லாஹுவை அஞ்சவும் இல்லை, பயப்படவும் இல்லை. வலா யஸ்லு ஃபீஹி ரஹிமா, அதை கொண்டு அவன் தன் குடும்ப உறவுகளை அவன் சேர்ந்து வாழவும் இல்லை. வலா யஅலமு லில்லாஹி ஃபீ ஹக்கன், அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய, அந்த பொருளாதாரத்துக்கு செய்ய வேண்டிய சதக்காக்களையோ ஜகாத்துக்களையோ அவன் கணக்கிட்டு கொடுக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட மனிதன் ஃபஹுவ பி அஹ்பஸில் மனாசில், இந்த உலகத்திலே உள்ள ஆக கீழ் நிலையில் உள்ள கேவலமான இடத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் மூன்றாவது சாரார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, நாலாவது சாரார் வஅபுதின் லம் யர்ஸுகுஹுல்லாஹு மாலன் வலா இல்மன், அல்லாஹ் தஆலா அறிவையும் கொடுக்கவில்லை, அல்லாஹ் செல்வத்தையும் கொடுக்கவில்லை. ஃபஹுவ யகூல், அவன் சொல்லுகிறான், லவ் அன்னலி மாலன் லஅமில்து ஃபீஹி பி அமலி ஃபுலான், எனக்கு அல்லாஹ் தஆலா இதோ இருக்குகின்ற இந்த கெட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை போல எனக்கும் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை தந்திருந்தால் நிச்சயமாக அந்த மனுஷன் வாழ்ற மாதிரி தாம்பட்டமான வாழ்க்கை, பாவத்துக்கான செலவீனங்கள், அநியாயத்துக்கான செலவீனங்கள், இந்த உலக வாழ்வுக்கான செலவீனங்கள், அல்லாஹுவை மறந்த வாழ்க்கை, இப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருப்பேனே என்று அவன் சொல்லுகிற போது அந்த மனிதன் இந்த உலகத்தில் மேலே உள்ளவனும் கீழே உள்ள இந்த இரண்டு சாராரும் ஒரு சாராருக்கு சமமானவர்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 4 வகையான மனிதர்கள் தான் இந்த உலக வாழ்க்கைக்குள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்மட வாழ்க்கையில இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ் இரக்கமுள்ளவன் தோழர்களே. ஒருவனுக்கு அறிவை கொடுத்து, ஒருவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து, அல்லாஹ் இன்னும் ஒருவனுக்கு அறிவை மாத்திரம் கொடுத்து பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை என்றால்
அறிவை கொண்டு இந்த மனிதனை போல நல்லதை செய்வேன் என்று எண்ணம் வைத்தாலே நீங்கள் வசதி படைத்தவர்களாக வாழ தேவையில்லை. வசதி படைத்த எண்ணத்தோடு வாழ்ந்தால் அல்லாஹ்விடத்தில் உயர்வானவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். பொருளாதாரம் தேவையில்லை, அறிவு தேவையில்லை. இந்த உலகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை, பொருளாதாரம் இந்த உலகத்தில் தான் என்ற அந்த மமதையான வாழ்க்கை, பொருளாதாரத்தை கொண்டு பாவமான வாழ்க்கை வாழுகின்ற மனிதனை போல நானும் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அவனும் இவனும் ஒன்றுதான் என்ற செய்தியை குர்ஆன் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம எல்லாம் நினைச்சிருக்கிறோம் இந்த இஹ்லாஸும் இந்த இஸ்திக்பாரும் நம்ம வாழ்க்கையில ஒரு சில காலகட்டத்துக்கு தான் தேவை அப்படின்னு. ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம உயரணும் என்று வையுங்க. இந்த உலக வாழ்வு நல்லதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைங்க. அப்படி நீங்க நினைத்தால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில பாருங்க எப்படி சொல்கிறான் என்று, வஅனஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி, நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், பிறகு நீங்கள் அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். யுமத்திஉக்கும் மத்தாஅன் ஹஸனன் இலா அஜலின் முஸம்மா, நீங்கள் இஸ்திக்பார் செய்தால், தௌபா செய்தால் அவன் இந்த உலக வாழ்வை உங்களுக்கு அழகான வாழ்வாகவும் நீட்டி தருவான் என்ற செய்தியை அல் குர்ஆன் சொல்கிறது. பாவ மன்னிப்புக்கு மாத்திரமல்ல இஸ்திக்பார், நம்ம அடிக்கடி இஸ்திக்பார் செய்வதின் ஊடாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இந்த உலக வாழ்க்கையின் அழகு, இறைவன் தருகின்ற அருள், பரக்கத், அது நீண்டதாக இந்த உலகத்தில் கிடைக்கும் என்ற செய்தியை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க அபூதாவூதுல 1516வது செய்தி, அபூதாவூதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறாங்க, இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல ஒரு நாள் இருக்கிறார். மஜ்லிஸ்ல இருக்கிற போது சொல்றார், இன்னா குன்னா நஉத்து லி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஜ்லிஸில் வாஹிதி 100 மர்ரா, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சபையில் ஒரு நாள் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் 100 தடவைகள் ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, வத்துபு அலைய என் தௌபாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், நீ இரக்கம் உள்ளவன், பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று ஒரு நாளைக்கு ஒரு மஜ்லிஸில் 100 தடவைகள் முன் பின் பாவம் மன்னிக்கப்பட்ட சுவர்க்கவாதி அல்லாஹ்விடத்தில் சொல்லுவதை நான் கணக்கிட்டேன் என்ற செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு சபையில ரசூலுல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி வத்துபு அலைய இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் என்ற வார்த்தையை 100 தடவை சொன்னார்கள். பாவம் மன்னிக்கப்பட்டவர், பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டவர், இந்த உலக வாழ்வும் மறுமையுடைய வாழ்வும் சிறப்பாக இருப்பதற்காக ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்ட பிரயத்தனத்தை யோசித்து பாருங்கள் என் தோழர்களே. பின்னால கொண்டு வர செய்திகளை எல்லாம் பார்த்தால் ஆச்சரியப்படுவீங்க. ரசூலுல்லாஹ் இப்னு மாஜாவுல 3250வது செய்தி, ரசூலுல்லாஹ் பெண்களை பார்த்து சொல்லுவாங்கல, யா மஅஷரன் நிசா, பெண்கள் சமூகமே, தஸத்தக்ன, நீங்கள் எல்லாம் சதக்கா கொடுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி அள்ளி கொடுங்க அப்படி என்று சொல்லுகிற போது ரசூலுல்லாஹ் அடுத்ததாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வஅக்திர்ன மினல் இஸ்திக்பார், நீங்கள் அதிகம் அதிகம் சதக்கா மாத்திரம் அல்ல, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகம் அதிகம் நீங்கள் இஸ்திக்பார் செய்து கொண்டே இருங்கள் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், ஃபஇன்னி ரஅய்து குன்ன அக்ஸர அஹ்லின் நார், உங்களை எல்லாம் நான் நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருப்பதை நான் கண்டேன், நீங்க நிறைய தர்மமும் கொடுங்க, நிறைய நீங்க இஸ்திக்பாரும் செய்யுங்க என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் பெண்களை பார்த்து சொல்லுகிற நேரத்தில் இஸ்திக்பார் செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க, அது உங்களோட வாழ்வை உயர்த்தும், மறுமையின் இடத்தை உங்களுக்கு உயர்த்தி தரும், உலக வாழ்வை நீட்டி தரும், அழகான பொருளாதாரத்தை தரும், நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும், குழந்தை பாக்கியத்தை கொண்டு வந்து தரும், பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தும், தோட்டம் துறவுகளில் உங்களுக்கு விசாலத்தை அது உண்டாக்கும், பிள்ளை இல்லாத உறவுகள் இஸ்திக்பார் செய்யுங்க, அது குழந்தை பாக்கியத்தை கொண்டு தரும். இஸ்திக்பார் உங்களை உலக வாழ்விலும் மறுமையுடைய வாழ்விலும் உயர்த்தி வைக்கும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள் தவறு செய்தவர்களா? தவறு செய்தாலும்
அல்லாஹ் அவர்களை மன்னிக்காமல் விட்டானா? யாராவது நபிமார்கள் சுவர்க்கம் போக மாட்டார்கள் அப்படி என்று சந்தேகிப்பார்களா? நபிமார்கள் எல்லோரும் பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு சுவர்க்கம் என்பது நிச்சயம் உண்டு, அதில் சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்தில் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட முதலாவது மனிதர், முதலாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்ட போது என்ன துஆவை கேட்டார் பாருங்கள். சூரத்துல் அராஃப் 23வது வசனம். காலா, இரண்டு பேரும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் நமது தாய், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நமது தந்தை, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். இரண்டு பேரும் சுவர்க்கவாதிகள். அவர்கள்தான் இந்த உலகத்தின் முதலாவது ஆணும் முதலாவது பெண்ணும் முதலாவது நபியும் அவர்தான். அந்த மாமனிதர் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், ரப்பனா யா அல்லாஹ் தலம்னா அன்ஃபுஸனா, நான் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். வஇல்லம் தக்ஃபிர் லனா, என்னை நீ மன்னிக்காவிட்டால், வதர்ஹம்னா, எனக்கு நீ ரஹ்மத் செய்யாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன், நான் நஷ்டவாளிகளில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன். அல்லாஹ் அக்பர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தோழர்களே, முதலாவது நபி அல்லாஹ் கிட்ட கேட்ட பிரார்த்தனை. இரண்டு பேரும் கேட்கிறார்கள், ரப்பனா பலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இஸ்திக்பார் உயர்த்தியது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. அவருடைய அந்தஸ்தை உயர்த்தியது, அவருடைய தரஜாவை உயர்த்தியது. பாவ மன்னிப்புக்கு மாத்திரமல்ல, நான் அல்லாஹ்வுடைய தொடர்போடும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடும் இருக்கிறேன் என்பதை இந்த உலகத்தில் ஒரு மோமின் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இஸ்திக்பார் நோம்பில் மாத்திரமல்ல, தேவை வருகிற போது மாத்திரமல்ல, கஷ்டமான சூழலில் மாத்திரமல்ல, கவலையும் துன்பமும் நம்மளை ஆட்கொள்ளுகிற போது மாத்திரமல்ல, சந்தோஷங்கள், இந்த உலகத்தின் பொருளாதாரங்கள், இந்த உலகத்தின் உயர்வான வாழ்க்கைகள், நிம்மதி நிறைந்த நேரங்கள், எல்லா நேரத்திலும் ஒரு மனிதன் இஸ்திக்பாரோடு இருப்பது அவனை உயர்த்தும் என்ற செய்தியை எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லித் தருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், எவ்வளவு உயர்வானவர், எவ்வளவு அந்தஸ்துக்கும் மதிப்புக்கும் உரிய ஒரு மாமனிதர், ஒரு ரசூல், ஒரு நபி. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறார். சூரத்துல் ஹூத் 47வது வசனம். قال ربي يا الله يا الله إني أعوذ بك أن أسألك ما ليس لي به علم. எனக்கிட்ட எதில எல்லாம் அறிவுகள் இல்லையோ அதையெல்லாம் உனக்கிட்ட கேட்பதில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஇல்லா தக்ஃபிர்லி, என்னை நீ மன்னிக்காவிட்டால், வதர்ஹம்னி, எனக்கு நீ ரஹ்மத் செய்யாவிட்டால், அகும் மினல் காசிரீன், நான் நஷ்டவாளிகளில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன். அல்லாஹ் அக்பர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கவாதி, முதலாவது ரசூல், நபி, இந்த உலகத்தின் ஏகத்துவத்துக்காக பாடுபட்ட ஒரு தந்தை. அந்த தந்தையுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா? வஇல்லா தக்ஃபிர்லி வதர்ஹம்னி அகும் மினல் காசிரீன், என்னை நீ மன்னிக்காவிட்டால், எனக்கு நீ ரஹ்மத் செய்யாவிட்டால் நான் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவேன். இந்த உலகத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய கலீல், நண்பர், நெருப்புக்குள் வீசப்படுகிற போது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்விடத்தில் நான் பொறுப்பு சாட்டுகிறேன் என்ற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர். அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் யுத்த களத்தில் மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து விட்டார்கள், பயப்படுங்கள் என்று சொன்ன போது ஃபஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. அந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை சொன்னார், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அந்த மாமனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறார், வல்லதி யுமீதுனி சும்ம யுஹீன், யா அல்லாஹ், என்னை நீதான் மரணிக்க செய்கிறாய், என்னை நீதான் உயிர்ப்பிக்கிறாய். இது யாருக்காவது சந்தேகம் வருமா தோழர்களே? இது வார்த்தை அல்ல, இது வாழ்க்கை. இது வார்த்தைகள் அல்ல தோழர்களே, இது வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் வாயால் உச்சரிக்க வேண்டிய மிக உன்னதமான வார்த்தை. யா அல்லாஹ், நீதான் என்னை உயிர்ப்பிக்கிறாய், நீதான் என்னை மரணிக்கவும் செய்கிறாய். வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லீ ஹதீஅத்தி யௌமத்தீன், நாளை மறுமையுடைய நாளையில் விசாரணைக்காக வேண்டி மக்கள் எல்லாம் எழுப்பப்படுகிற அந்த மன்றத்தில், யா அல்லாஹ், என்னை நீ மன்னிப்பாய் என்று நான் உன்னிடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டார்கள். நாளை மறுமையில மக்களை எல்லாம் எழுப்புகிற அந்த மறுமையுடைய நாளையில்
என்னை நீ மன்னிப்பாய் என்று நான் உன்னிடத்தில் ஆதரவு வைக்கிறேன் யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் தந்தை ஷிர்க்கை எதிர்த்து போராடியவர், இறைவனுக்காகவே இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் இறைவனுடைய பக்கம் நின்ற அந்த உயர்ந்த மனிதர் அல்லாஹ் கிட்ட கேட்ட பிரார்த்தனை. இந்த உலகத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, எப்படிப்பட்ட ஒரு போராளி, எவ்வளவு கஷ்டப்பட்டவர். இந்த உலகத்தில் அவருடைய பிறப்புக்காக பல குழந்தைகளை ஃபிர்அவுன் அறுத்தறிந்தான். இந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஞாபகப்படுத்தப்படுவதை போல முஹர்ரத்துடைய மாதத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு தான் ஞாபகப்படுத்தப்படும். பனி இஸ்ரவேலர்கள் இந்த பூமியில் நிம்மதியாக வாழ்வதற்காக அல்லாஹ் ஃபிர்அவுனை அந்த கடலிலே மூழ்கடித்த போது அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோற்ற உயர்ந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறார்கள். நீங்க பாருங்க, சூரத்துல் கஸஸ் 16வது வசனம், ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. யா அல்லாஹ், என்னுடைய ஆத்மாவுக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். யா அல்லாஹ், என் ஆத்மாவுக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். ஃபக்ஃபிர்லி, என் பாவத்தை நீ மன்னிப்பாயாக. இஸ்திக்பார் இந்த உலகத்தில் நபிமார்களை உயர்த்தியது, சஹாபாக்களை உயர்த்தியது, நல்லவர்களை உயர்த்தியது. இக்லாஸ் அவர்களை இந்த உலகத்தில் வாழ வைத்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வதன்னூன், மீனுடைய வயிற்றுக்குள் இருந்த அந்த மாமனிதர் அல்லாஹுக்காக பிரச்சாரம் செய்து. இந்த உலகத்துல மீனுடைய வயிற்றுக்குள் இருந்த அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறார், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் கிடையாது. சுபஹானக், நீ துப்புரவானவன், தூய்மையானவன். இன்னி குந்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்து விட்டேன் என்ற செய்தியை அல்லாஹ்விடத்தில் அவர் பிரார்த்தனை செய்வதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர். அஷரத்துல் முபஷ்ஷரா, ரசூலுல்லாஹ் 10 பேரை சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறியதில் முதல் தரத்திலே உள்ளவர். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போன போது முன்னால் சில நேரம், பின்னால் சில நேரம், வலதால் சில நேரம், இடதால் சில நேரம் யாருமே இல்லாமல் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் அவர்களோடு போன பயணம்தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். அந்த குகையிலே தன்னம் தனியாக ரசூலுல்லாஹ் இருந்த போது தனக்கு துணையாக இந்த அபூபக்கர் தான் இருந்தார்கள். லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள் அபூபக்கரே, அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் என்ற அந்த சுப செய்திக்கு சொந்தக்காரர் இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான். அபூபக்கரே, நீங்கள் என்னுடைய உற்ற நண்பராக எடுக்கப்பட வேண்டியவர் என்ற சிறப்பு கூறியவர். எல்லா வாசல்களையும் மூடி விடுவுங்கள், அபூபக்கருடைய வாசலை மாத்திரம் திறந்து வையுங்கள் என்ற சிறப்புக்குரியவர். இந்த உலகத்தில் என்னுடைய மரணத்துக்கு பிறகு நான் நின்று ஆட்சி செய்த, நான் நின்று தொழுத இடத்தில் தொழுவதற்கும் ஆட்சி செய்வதற்கும் ஒரு உகந்த, ஒரு உன்னதமான ஒரு மனிதர் இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் போது கேட்டார்களே, அபூபக்கரே, முன்னாலும் சில நேரம், பின்னாலும் சில நேரம், வலதாலும் சில நேரம், இடதாலும் சில நேரம் ஓடி ஓடி முன்னும் பின்னும் வலதும் இடதுமாக வாரீர்களே என்று கேட்ட போது அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சில நேரம் ஞாபகம் வருகிறது, மக்காவில இருந்து நீங்கள் மதீனா போகிற போது எதிரிகள் யாராவது ஒளிந்திருந்து உங்களை தாக்கினால் அந்த ஈட்டி என் இதயத்தை பதம் பார்க்கட்டும், நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் மதீனா போய் சேர வேண்டும், நான் மரணித்தாலும் பரவாயில்லை என்று சொன்ன உயர்ந்த நபித்தோழர். பின்னால் சில நேரம் யோசனை வருகிறது, ஓடி வந்து பின்னால் இருக்கிறேன், யாராவது என்னை தாக்கினால் அது என்னை தாக்கட்டும், நீங்கள் உயிர் பாதுகாப்போடு நீங்கள் மதீனா போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் வலதும் இடதுமாக நான் ஓடோடி வருகிறேன் என்ற அந்த மாமனிதர். யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி போயிருப்பாங்க, எவ்வளவு கவலையோடு, யாருமே இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் அதே மக்காவுக்கு மதீனாவுல இருந்து வார நேரம்
ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் போது யாருமே இல்லாமல் தன்னம் தனியாக போன போது ரசூலுல்லாஹ் மதீனாவிலே இருந்து தன்னுடைய கடைசி கால மரணத்துக்கு முன்னர் ஹஜ்ஜுக்காக வருகிற போது ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், துல் ஹுலைஃபாவிலே இருந்து ரசூலுல்லாஹ் இஹ்ராத்தை கட்டிக்கொண்டு வாகனத்திலே இருக்கிற போது நான் ரசூலுல்லாவை பார்த்தேன். ரசூலுல்லாவுக்கு முன்னாலும் பார்த்தேன், ரசூலுல்லாவுக்கு பின்னாலும் பார்த்தேன், வலதாலும் பார்த்தேன், இடதாலும் பார்த்தேன். வெள்ளை ஆடைகளை உடுத்து கொண்டு பல லட்சக்கணக்கான சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பேச மாட்டாரா என்று ஏங்கி தவித்து நிற்பதை நான் கண்டேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவை விட்டு போகிற போது ஒரே ஒரு மனிதரோடு போனார். அவர்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு வருகிற நேரம் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் கூடியிருந்தார்கள். அந்த சிறப்பு எல்லாமே இந்த மாமனிதரை சேரும். இந்த மாமனிதர் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வாராங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உயர்ந்த நபித்தோழர். 834வது செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லிமினி துஆன் அதுஉ பிஹி ஃபி ஸலாத்தி. யா ரசூலுல்லாஹ், நான் தொழுகையில் ஒரு துஆ ஓத வேண்டும், எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள். நான் அப்படி தொழுகையில் அந்த துஆவை ஓத வேண்டும் என்றால் என்ன துஆவை ஓத வேண்டும் யா ரசூலுல்லாஹ், சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல், சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி புல்மன் கதீரா. அந்த சுவர்க்கவாதிக்கு தோழர்களே, அந்த சுவர்க்கவாதிக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி புல்மன் கதீரா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் ஆத்மாவுக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், நிறைய அநியாயம் செய்து கொண்டேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை தவிர என் பாவங்களை மன்னிப்பவர் யார் யா அல்லாஹ் இருக்கிறார். ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக், உன்னிடத்திலே உள்ள அந்த மன்னிப்பை கொண்டு என்னை நீ மன்னிப்பாயாக. வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். யா அல்லாஹ், உன்னிடத்திலே உள்ள அந்த கஃபூர், அந்த ரஹீம், இரக்கம் உள்ளவன், அந்த மன்னிப்பாளன், அந்த ரஹ்மத் எனக்கு வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சுவர்க்கவாதிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் சுவர்க்கவாதிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். தோழர்களே, பாவம் இந்த உலகத்தில் செய்திருந்தாலும் அல்லாஹ் அவரை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்புகிற உயர்ந்த மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தது, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி துல்மன் கதீரா. யா அல்லாஹ், என் ஆத்மாவுக்கு நான் நிறைய அநியாயம் செய்து விட்டேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை தவிர என் பாவத்தை மன்னிப்பவர் யாருமே இல்லை. இப்படி நீங்க கேளுங்க அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்திக் சுவர்க்கவாதிக்கு சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனையை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய இஹ்லாஸ் தான் அந்த மக்கமா நகரத்தில் ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு, சில நாட்களுக்கு, மாதங்களுக்கு முன்னர் அத்துணை மக்களும் ஒன்று சேருவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்த இஹ்லாஸான உழைப்பும் இஸ்திக்பாரும் தான் அவர்களை வளர்த்தது என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல அந்த ஹஜ்ஜுடைய நேரத்துல ஒரு செய்தியை சொன்னாங்களே, இதை இப்படி யோசிச்சது உண்டா? சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு செய்தியை சொல்றாங்க. மனித உரிமைகள், தொழுகைகள், கொடுக்கல் வாங்கல்கள், ஜாகிலியா கால பண்புகளை எல்லாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கடைசியான்னு சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றிய ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் இங்கு வராத மக்களுக்கு சொல்லுங்க நாங்க ரசூலுல்லாஹ். அதுல ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் என்னையும் உங்களையும் சொல்லுவதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? யாருமே நானும் நீங்களும் பிறந்து வளர்ந்து வராத அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாவுக்கு முன்னால் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இங்கு இருக்கின்ற உறவுகள் இங்கு இல்லாத உறவுகளுக்கு நான் சொன்னதை நீங்கள் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, தோழர்களே, நீங்கள் சொன்னால் இங்கு இருந்து நீங்கள் புரிந்து கொள்வதை விடவும் இங்கு வராத அந்த மக்கள் நான் சொல்லுவதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என யாரை சொன்னார்கள்? என்னையும் உங்களையும் தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்னையும் உங்களையும் தானே தோழர்களை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இங்கிருக்கின்ற மக்கள் வராத மக்களுக்கு சொல்லுங்கள், ஆனால் வந்திருப்பவர்களை விடவும் வராத அந்த உறவுகள்
நான் சொன்னதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார்களே. யாரை சொன்னார்கள்? என்னையும் உங்களையும் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இஹ்லாஸுக்குரிய கூலி அல்லாஹ் இந்த உலகத்தில் உயர்த்தி வைத்தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல, ரசூலுல்லாஹ் தோழர்களே, இந்த உலகத்துல எழும்பின போது, புகாரில 1120வது செய்தி, எழும்புகிற நேரத்துல, தஹஜ்ஜுடைய நேரத்துல, அல்லாஹுவை வணங்குவதற்காக எழும்புகின்ற நேரத்தில், இது அக்காம மினல் லைலி யதஹஜ்ஜத், தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் எழும்பிக் கொண்டார். இது அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த உங்களோட கட்டிலுக்கு மேல, பெட்டுக்கு மேல அதை அப்படியே ஒட்டுங்க. ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள். என்ன ஓதுவாங்கன்னு பாருங்க. அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், எல்லா புகழும் உனக்கே உரியது யா அல்லாஹ். அந்த கையுமுஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன, இந்த வானம், இந்த பூமி, இந்த வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாமே, எல்லா நிர்வாகமும் உன் கைக்குள்ளே இருக்கிறது. வலக்கல் ஹம்த் லக்க முல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன, எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். இந்த வானம், இந்த பூமி, இந்த வானத்தில், இந்த பூமியில் உள்ள எல்லாமே உன்னுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் உரியது யா அல்லாஹ். வலக்கல் ஹம்த், எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். அந்த நூறு ஸமாவாத்தி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன, இந்த வானம், இந்த பூமி, இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உள்ளதின் பிரகாசம், ஒளி நீதான் யா அல்லாஹ். வலக்கல் ஹம்த், எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். அன்த மாலிகுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமியுடைய அரசன் நீதான் யா அல்லாஹ். வலக்கல் ஹம்த், எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். அன்தல் ஹக்கு வ வஅதுகல் ஹக், உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, நீ உண்மையானவன். வலிகாஉக ஹக்குன், உன்னை சந்திப்பது என்பது உண்மையானது. வகௌலுக ஹக்குன், உன்னுடைய வார்த்தைகள் உண்மையானது. வஜன்னத்து ஹக்குன், ஸ்வர்க்கம் உண்மையானது. வன்னாரு ஹக்குன், நரகம் உண்மையானது. வன்னபியூன ஹக்குன், நபிமார்கள் அத்துணை பேரும் உண்மையானவர்கள். வ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குன், அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மதாகிய நான் உண்மையாளன் யா அல்லாஹ். வஸ்ஸாஅத்து ஹக்குன், மறுமையுடைய நாள் உண்மையானது. அல்லாஹும்ம லக அஸ்லம்து, யா அல்லாஹ் உனக்குடன் கட்டுப்படுகிறேன். வபிக ஆமன்து, உன்னை நான் ஈமான் கொள்கிறேன். வ அலைக்க தவக்கல்து, என் எல்லா காரியங்களையும் உன்னிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன். வ இலைக்க அனப்து, உன்னிடத்தில் நான் மீளுகிறேன். வபிக ஹாசம்து, நீ தந்த அந்த அருளால் நான் வாக்குவாதப்படுகிறேன், வாதாடுகிறேன். வ இலைக்க ஹாக்கம்து, உன்னுடைய உதவியை கொண்டு நான் நீதி தேடுகிறேன். ஃபக்ஃபிர்லி, என் பாவத்தை நீ மன்னிப்பாயாக. மா கத்தம்து வ மா அஹர்து, நான் ஆரம்பமாக செய்த பாவத்தையும், நான் பிந்தி செய்த பாவத்தையும், நான் முந்தி செய்த பாவத்தையும், நான் பிந்தி செய்த பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக. வ மா அஸ்ரர்து வ மா அலன்து, நான் தெரிந்து செய்த பாவம், நான் தெரியாமல் செய்த பாவம் எல்லாவற்றையும் நீ மன்னிப்பாயாக. அந்தல் முகத்திமு அந்தல் முஅக்கிர், நீதான் ஆரம்பமானவனும் நீதான் இறுதியானவனும். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமே கிடையாது யா அல்லாஹ் என்று ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, அல்லாஹுவை இந்த உலகத்தில் இறை தூதர் எப்போதெல்லாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்ப ஆரம்பிக்கிறார்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த பிரார்த்தனையை ஓதிக்கொண்டுதான் தன்னுடைய தஹஜ்ஜுடைய தொழுகையே தொழுவார்கள் தோழர்களே. இது சாதாரண ஒரு பிரார்த்தனையா தோழர்களே? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு சுவர்க்கவாதி, நாளை மறுமையில் அத்துணை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஷஃபாஅத் செய்ய தகுதியானவர், மகாம் மஹ்மூதன், புகழுக்குரிய இடம் என்ற அந்த உயர்ந்த இடத்தில்
எழுப்பப்படுகிற உன்னதமான மாமனிதர் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை, தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்ட பிரார்த்தனை, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னி, முந்தி செய்த பாவம், பிந்தி செய்த பாவம், தெரிந்து செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், எந்த பாவமும் செய்யாத உத்தமரே அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு தூரம் பாவ மன்னிப்பு இஸ்திக்பார் செய்திருக்கிறார்களாக இருந்தால் என்ற வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் சுப்ஹானல்லாஹ் பாவமா நன்மையா என்றால் பாவம்தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய மனச்சாட்சி நம்மளை கொண்டு கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட நாம் இந்த இஹ்லாஸிலும் இஸ்திக்பாரிலும் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபாவை கட்டுறாங்க. அவருடைய இஹ்லாஸ் அது தனி அலாதையானது. காபாவை கட்டி அல்லாஹுக்காக வேண்டிய காபாவை மகனும் தந்தையும் கட்டிய போது அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்டாங்களே, இஹ்லாஸுடைய வெளிப்பாடு. காபா கட்டியது அல்லாஹுக்காக, யாருமே இல்லை, பெருசாக மக்கள் எல்லாம் கிடையாது. இஹ்லாஸ் இறைவனுக்காக கட்டுகிறார். வயிஸ் யர்ஃபா இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த காபாவை கட்டியதற்கு பிறகு அல்லாஹ் கிட்ட கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா. யா அல்லாஹ் காபத்துல்லாவை கட்டி விட்டேன், யா அல்லாஹ் இந்த பணியை எங்களிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்றைக்கு நம்மட ஆக்கள்ற வாழ்க்கையில் அல்லாஹ் அக்பர், நாங்கள் இல்லாட்டி அது நடக்காது, நாங்கள் செஞ்சா அப்படித்தான் செய்வோம், எங்கள்கிட்ட தந்து பாருங்க நாங்கள் எப்படி செய்வோம், நாங்கள் செஞ்ச மாதிரி யார் செய்ய போறாங்க, நாங்கள் அன்னரம் உசுரை கொடுத்து தான் நின்றோம், நாங்கள் தான் பள்ளியை கட்டினோம், நாங்கள் தான் தௌவா செஞ்சோம், நாங்கள் தான் சதக்கா கொடுத்தோம், எங்கட காலம் தான். அல்லாஹ் அக்பர். இஹ்லாஸ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் இருந்த அந்த இஹ்லாஸ் நம்மட வார்த்தையில் கூட இல்லாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் 23 வருட கால முயற்சிகளை எல்லாம் முடித்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்ற அந்த நேரத்தில் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله அஃப்வாஜா என்ற அந்த சூரா இறங்கியதற்கு பிறகு, முஹம்மதே உங்களோட பணி முடிஞ்சாச்சு, மக்கள் எல்லாம் சாறை சாறையாக இப்போது மக்காவுக்கு வருவதை நீங்கள் காண்பீர்கள், உங்களோட கையில இருந்து நீங்கள் கண்ணீர் வடித்து இழந்து போன அந்த காபத்துல்லா மீண்டும் உங்களோட கைக்குள்ள கிடைச்சாச்சு என்றெல்லாம் அந்த சந்தோஷமான அந்த தருணத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கிட்ட கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? சுப்ஹானக ரப்பனா வபிக, சுப்ஹானக ரப்பனா வபிக, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. அல்லாஹ் கிட்ட கேட்கிறார், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், துப்புரவானவன், யா அல்லாஹ் என்ற பாவத்தை நீ மன்னித்துடு. அப்படித்தான் அல்லாஹ் கிட்ட என்ன செய்தார்? எல்லா போராட்டங்களையும் எல்லா யுத்தகலங்களையும் எல்லா வெற்றிகளையும் கண்டதற்கு பிறகு, மக்கள் கூட்டம் கூட்டமாக மக்காவுக்குள் வருகிறதை பார்த்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ருக்கூயிலும் சுஜூதிலும் ஓதியது சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. யா அல்லாஹ் என்ற பாவத்தை நீ மன்னி, நீ தூய்மையானவன், துப்புரவானவன் என்ற அந்த தவாது தன்மை, அந்த இஹ்லாஸ் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில் உயர்த்தியது என்பதை பார்க்கிறோம். இறுதியாக ஒரு செய்தி, இப்போ OL ரிசல்ட்ஸ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் மாணவர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக மிக செல்வ செழிப்புல இருக்கிறாங்க. OL எழுதுகிற நேரம் மாணவர்களை பார்த்தா தஹஜ்ஜத்துக்கு எழும்பினாங்க, குர்ஆனோடு தொடர்பாக இருந்தாங்க, பாவம் செய்யல, பாதுகாப்பாக இருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க, உம்மா துவா கேட்ட, வாப்பா துவா கேட்ட. மாஷா அல்லாஹ் பிள்ளைக்கு 9A 8A 7A 5 3 பிள்ளை பாஸ் பண்ணிட்டான் என்றால் இப்பதான் உங்களோட பிள்ளைக்கு இஸ்திக்பாரை கற்றுக் கொடு. இது சுவர்க்கத்துக்கு கிடைத்த சர்டிபிகேட் அல்ல மகனே, உலகத்தில் ஒரு சாதாரணமான AL படிப்பை படிப்பதற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். வாப்பா உண்ட வாழ்க்கையில நீ இன்னும் முன்னோரோனுமாக இருந்தால், இன்னும் நீ நிறைய இந்த உலகத்தில் நீ சாதிக்கோணுமாக இருந்தால், மகனே உண்ட வாழ்க்கையில் இஹ்லாஸும் இஸ்திக்பாரும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மட பிள்ளைகளுக்கு இஹ்லாஸையும் இஸ்திக்பாரையும் நம்ம கற்றுக் கொடுக்கல, மற்ற எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டோம். ஃபோன் பாவிக்கிறது, லேப்டாப் பாவிக்கிறது, இன்டர்நெட் பாவிக்கிறது, யூடியூப் பாவிக்கிறது, சேஞ்ச் பண்றது, நல்லது கெட்டது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தோம். சகோதர சகோதரிகளே, நம்மட பிள்ளைக்கு இஸ்திக்பாரையும் இஹ்லாஸையும் கற்றுக் கொடுங்கள். அவன் எவ்வளவுதான் இந்த உலக அறிவிலும் மார்க்க அறிவிலும் உயர்ந்து 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 போனாலும் இந்த இரண்டும் இருக்குத்தானே,
அவனுடைய இன்மையுடைய வாழ்வையும் மறுமையுடைய வாழ்வையும் அவனை சீர்படுத்தும். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் கெட்டு போய்த்தாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அப்படி சொல்லப்படாது. நல்ல பிள்ளைகள், நல்ல இளைஞர்கள், அவங்களுக்கு தெரியல, அதனால அப்படி இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு சொல்லல, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதலாவது விஷயம் இஸ்திக்பார். அடிக்கடி மகனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அடிக்கடி மகனே உன் உள்ளத்தை அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்டுக்கொள், இக்லாஸோடு இருந்துகொள். அந்த பிள்ளைக்கு எப்பையும், ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் இந்த ரெண்டையும் கற்றுக் கொடுங்க. உங்களோட பிள்ளை பாவத்திலே இருந்து பாதுகாப்பான். உலக வாழ்வில் அவனுக்கு நீண்ட நீண்ட செழிப்பான நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஓயல் எடுத்தாச்சு, நல்ல ரிசல்ட்ஸ் வந்தாச்சு, இப்ப ஜாம் கூத்து போடலாம், கும்மாளம் அடிக்கலாம், வேண்டியத்தை சாதிக்கலாம் என்ற சிந்தனைகளுக்கு அப்பால் இன்னும் பணிவோடு இஸ்திக்பாரோடு இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். மனச்சாட்சியோடு அந்த மாணவர்கள் யோசித்து பாருங்கள். ஓயல் எழுதுவதற்கு முன்னல் நீங்கள் கேட்ட பிரார்த்தனை, நீங்கள் வடித்த கண்ணீர்கள், செய்த சுஜூதுகள், உங்களோட தாய் தந்தை பிடித்த நோன்புகள், அதனால அல்லாஹ் தஆலா உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், வாழ்த்துக்கள். கிடைக்காத பிள்ளைகள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா இது இல்லாட்டியும் என்னை வேறொரு பக்கத்தால அல்லாஹ் உயர்த்த இருக்கிறான். அல்லாஹ் ஒரு காலமும் என்னை கைவிட மாட்டான். இந்த உலகத்துல உள்ள பணக்காரர்கள் எல்லாம் அப்படி இந்த உலகத்துல ஓயல் எழுதி வந்தவர்கள் தான் என்பது அல்ல. நமக்கிட்ட சில நேரம் ஓயல்ல நைனே எடுத்தவன் நமக்கிட்ட வேலைக்காரனா கூட வரலாம். அது அல்லாஹ்வுடைய சக்தியில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா சந்தர்ப்பத்திலும் இஹ்லாஸோடு இஸ்திக்பாரோடு நானும் நீங்களும் வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.